ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மே 16ஆம் தேதி சனிக்கிழமை நாளைய தினம் வைகாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை, அது கூட கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்திருக்கு. இந்த நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க வைக்கிறதால பலவிதமான நன்மைகள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் நிலைவாசலில் வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடம் பராபவ வருடத்துல சித்திரை மாதம் முடிந்து இன்னைக்கு வைகாசி மாசத்துல அடியெடுத்து வச்சிருக்கிறோம். வைகாசி மாதம் அப்படிங்கிறது பங்குனி மாதம் மாதிரியே முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு மாதம். வைகாசி மாசத்துல முருகப்பெருமான் நினைச்சு எடுக்கக்கூடிய எந்த ஒரு விரதமா இருந்தாலும் விசேஷமா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, பங்குனி மாதத்துல எப்படி பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமோ அதை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்தது வைகாசி விசாகம். அதாவது வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரிச்சிருக்காரு. அவர் அவதரிச்சிருக்கக்கூடிய அந்த நாள்ல நம்ம முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்கிறோமோ அது அப்படியே கிடைக்கும். ஆனா வைகாசி விசாகத்துக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் 2-3 வாரங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த வைகாசி மாசத்துல முருகனுக்குரிய விரதங்கள் எது வந்தாலும் அதுக்கு நாம நிச்சயம் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யணும். அதுதான் இந்த ஒரு வைகாசி கிருத்திகை. கூடவே அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்குது. அமாவாசை திதி அப்படிங்கிறது மே 16ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 3:59 ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 2:09 வரைக்கும் இருக்கு. ஆனா கிருத்திகை நட்சத்திரம் மே 16 சனிக்கிழமை மாலை 5:30 பிறகுதான் ஆரம்பிக்குது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இருக்கு. பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாடு, உங்க குலதெய்வ வழிபாடு இது எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. மாலை நேரத்துல குறிப்பா மாலை ஒரு 5:30 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கான வழிபாடுகள் நீங்க எதுவா இருந்தாலும் செய்யலாம். அதே நேரம் உங்க வீடு பக்கத்துடைய முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகனுக்கு நெய் தீபம் போட்டு வர்றதும் விசேஷம்தான். அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு 2 முக்கியமான பொருட்கள் தேவைப்படுது. இந்த 2 பொருட்களும் நீங்க தினமும் சமையலுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம்பருப்பு. துவரம்பருப்பை எதுக்காக கிருத்திகை நட்சத்திரத்தில் பயன்படுத்துறோம்னா, கிருத்திகை நட்சத்திர அன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த தானியமாக இருக்கக்கூடிய துவரம்பருப்பை பயன்படுத்தும் போது கடன் பிரச்சனை காணாமல் போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலுவையில் இருந்தா கிருத்திகை நட்சத்திர அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடும் போது செவ்வாய் பகவான் அருளால நம்ம எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதுக்கு அடுத்தது பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரியதுதான். இந்த சந்திர பகவானை மனோகாரகன் அப்படிங்கிற பெயர்ல அழைப்பாங்க. நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் இந்த ஒரு சந்திர பகவான். இவருக்குரிய தானியமாக இருக்கக்கூடிய அந்த நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய பச்சரிசியை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல உங்க வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி 2 சிறிய கிண்ணத்துல, இல்ல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி அகல் விளக்குல தனித்தனியா துவரம்பருப்பையும் இன்னொரு பக்கம் பச்சரிசி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்திருக்கக்கூடிய அன்று இரவு இருக்குல்ல, மே 16ஆம் தேதி சனிக்கிழமை இரவு அன்னைக்கு இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல வச்சுட்டு நீங்க தூங்க போயிடலாம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அந்த துவரம்பருப்பையும் அந்த அரிசியும் ஒன்னா கலந்து உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுறணும். இதை ஏன் உங்க வீட்டோட நிலைவாசல வைக்கணும்னா, ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு முக்கியமான இதய துடிப்பு மாதிரி. அந்த வழியா தான் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன் தொகையெல்லாம் வெளில போயிட்டு பொருளாதார முன்னேற்றம், செல்வ செழிப்பு உள்ள வரும். அப்படிப்பட்ட நுழைவாயில நம்ம முருகப்பெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த இந்த பொருட்களை வைக்கும்போது அமாவாசையும் கிருத்திகையும் சேரக்கூடிய அந்த நேரத்துல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கும். அது இந்த 2 பொருட்கள் மேல பட்டு நம்ம வீட்டுல நிலைவாசல் வழியா நம்ம வீட்டுக்குள்ள வரும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இந்த 2 பொருட்களையும் நீங்க நிலைவாசல வச்சுட்டு மறுநாள் காலை எடுத்து அதை பத்திரப்படுத்தி வைக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க தண்ணியில விட்டாலும் சரி, இல்ல மொட்டை மடியில காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டாலும் சரி. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.